24 ஹவர்ஸ் இந்த இடத்துல வந்து போலீஸ் பாதுகாப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இருந்தும் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து வன்கொடுமை நடந்திருக்குன்னா அந்த இடத்துல பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லையா? சட்டத்திட்டத்தை எப்போ வேணால் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். அது முதல்வருக்கான எல்லா தகுதியும் இருக்கிறது. அப்படி இருக்க பட்சத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் அவங்க மேற்கொண்டு சட்டத்திட்டத்தை மேலும் இன்னும் வலிமையாக கொண்டு வந்தால் இந்த தவறை நடத்தணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் சரி, வக்கர புத்தி உள்ள எல்லா ஆண்மகனுக்கும் இது ஒரு பாடமாக இருக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு, ஒரு விழிப்புணர்வு. பெண்கள் பயப்பட வேண்டாம், தைரியமாக முன்னாடி வாங்க, உங்களோட பிரச்சனையை சொல்லுங்கள், அதுக்கு என்ன தீர்வோ நம்ம வந்து கூட இருந்து எடுக்கணும். அதுக்காக தான் வந்து டாஸ்மார்க்குகளுக்கும் மற்றபடி சினிமா துறைகளுக்கும் எப்படிலாம் வந்து பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படி தான் யோசிக்கிறாங்களே தவிர ஒரு வந்து பெண்களுக்கான பாதுகாப்புக்கான சட்டத்தை எப்படி உருவாக்கணுன்றதை பற்றி யாரும் யோசிக்கிறது கிடையாது. விஜய் அண்ணா மட்டும்தான் இதுக்கான பாதுகாப்பான சட்டத்தை உருவாக்க முடியுன்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் மேம்படுத்தி இதை வரோம். 2026 அவரோட தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைச்சு அவர் அரியணையை அமைச்சு இந்த சட்டத்தை உருவாக்குவோன்றதுக்காகவே அவரோட மாநாட்டில் அவர் அறிவிக்கையை விடுத்திருக்காரு. மேலும் அவரே வந்து தன்னோட கைப்பட இந்த கடிதத்தை எழுதியிருக்காரு. என்னென்னா, ஒரு அண்ணனாகவும் அரணாகவும் தங்கைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பெண்மார்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைவருக்கும் நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்ட்டு அவர் கைப்பட இந்த கடிதத்தை எழுதி அறிக்கையாக வெட்டியிருக்காரு. தமிழக வெற்றி கழக சார்பான்றதை விட அதாவது எல்லா பெண்களுக்கும் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் வந்திருக்கிறோமே மெயினாக. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இனிமேலும் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது, பெண்களுக்கு வன்கொடுமை நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வந்திருக்கிறோமே. ஏன்னா சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த பொண்ணே பார்த்திங்கன்னா தான் வீட்டில் தெரியக்கூடாதுன்னு தான் அந்த விஷயத்தை வந்து லேட்டாக வந்து பதிவு பண்ணியிருப்பா. ஓகேங்களா? அப்படி தெரியக்கூடாதுன்னு நினச்சி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியும் பார்த்திங்கன்னா அது மேல் இடத்துல இருந்து லீக் அவுட் ஆனது யார் மூலிமா வந்திருக்கும். அந்த இடத்துலேயே நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லையே, ஸ்டேஷனுக்கு போகிறோம் நம்ம அந்த இடத்துலேயே பாதுகாப்பு இல்லையே. அதுக்கு வந்து யாரும் இனிமேட்டு எதுக்குமே பயப்படக்கூடாது, நான் நிற்கிறேன் உங்களுக்கு துணையான்றது தான் அவர் ஒரு இதாக கொடுத்துருக்காரு. அதை வச்சு தான் நாங்கள் வந்திருக்கோமே தவிர்த்து அவர் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் போய் இப்படி பண்ணுங்கன்னுலாம் எந்த ஒரு இதுவும் பண்ணலை, நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன். ஓகேங்களா? அண்ணா யூனிவர்சிட்டின்றது ஒரு பெரிய இடம், அதாவது மெயின் பாயிண்ட்டு. 24 ஹவர்ஸ் இந்த இடத்துல வந்து போலீஸ் பாதுகாப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இருந்தும் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து வன்கொடுமை நடந்திருக்குன்னா அந்த இடத்துல பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லையா? அப்போ எந்த இடத்துல போனால் தான் பொண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கும்? பள்ளி, அதாவது கல்லூரி வளாகம், இது படிக்க வந்திருக்கிற பொண்ணு. ஓகேங்களா? அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லாமல் நடந்த வன்முறைக்கு நீதி தான் கேட்டிருக்காங்க. அந்த நீதிக்கு யாருமே பயப்படாத. இன்னும் எவ்வளோ விஷயம் இருந்திருக்கலாம் உள்ள, ஆனால் அது வந்து பெண்கள் யாருமே முன்னாடி வந்து சொல்ல மாட்டாங்க. எஃப்ஐஆரே ஒரு உதாரணம். நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ நாளைக்கு அந்த பொண்ணுக்கு ஆமாம், அப்படி இருக்கும்போது அந்த இடத்துலேயே பாதுகாப்பு இல்லையா? அப்புறம் எப்படி எல்லா பெண்களும் வருவாங்க? எதுக்கும் பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கோன்றத ஒரு விழிப்புணர்வை காட்டுறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுக நிர்வாகி, டிவிகே நிர்வாகி, அண்ணா திமுக நிர்வாகின்னு நாங்கள் யாரை பற்றியும் வந்து பேசலை. எங்கள் கான்செப்டே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு, ஒரு விழிப்புணர்வு. பெண்கள் பயப்பட வேண்டாம், தைரியமாக முன்னாடி வாங்க, உங்களோட பிரச்சனையை சொல்லுங்கள், அதுக்கு என்ன தீர்வோ நம்ம வந்து கூட இருந்து எடுக்கணும். அதுக்காக தான் வந்து பெண்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் சரியான பாதுகாப்பு இல்லை. ஏன்னா முக்கியமாக என்ன நடக்குதுன்னா, சமுதாயத்தில் பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளை அவங்க வெளியில் கொண்டு வந்து சொல்லணுன்னா அதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. அதையும் மீறி ஒரு பெண்ணு தன்னோட தைரியத்தை வேலையை வச்சு ஒரு எஃப்ஐஆர் கொடுத்து அந்த பையனுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் சமுதாயத்தில் ஒரு எஃப்ஐஆரை பதிவிடுறாங்க. ஆனால் அந்த எஃப்ஐஆரை வெளியிடுறது மிகப்பெரிய தவறு. அப்படி இருக்க பட்சத்தில், அதாவது எஃப்ஐஆர்ன்றது வந்து போலீஸ் தரப்பில் பட்டது அவங்களுக்கு கீழே மட்டுமே இருக்கணும். அது போக என்னென்னா, அது வந்து முதல்வருக்கு நேரடி கீழே இருக்க ஒரு துறை, அந்த துறையை கூட அவங்களால ஒழுங்காக நடத்த முடியல அப்படின்னா முதல்வராக இருக்கிறதுக்கே அவருக்கு சரியான தகுதி இல்லை. மீதி இருக்க எல்லா துறையும் அவர் கட்டமைக்கிறதுக்கான பொறுப்பு அவருக்கு கிடையாது. இன்னொன்று, சட்டத்திட்டத்தை எப்போ வேணால் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். அது முதல்வருக்கான எல்லா தகுதியும் இருக்கிறது. அப்படி இருக்க பட்சத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் அவங்க மேற்கொண்டு சட்டத்திட்டத்தை மேலும் இன்னும் வலிமையாக கொண்டு வந்தால் இந்த தவறை நடத்தணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் சரி, வக்கர புத்தி உள்ள எல்லா ஆண்மகனுக்கும் இது ஒரு பாடமாக இருக்கும். ஏன்னா பெண் குழந்தைங்களை ஒவ்வொரு நாளும் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது ஒவ்வொரு தாய்மார்களும் கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க வந்து தன்னோட இதுவை வந்து டாஸ்மார்க்குகளுக்கும் மற்றபடி சினிமா துறைகளுக்கும் எப்படிலாம் வந்து பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படி தான் யோசிக்கிறாங்களே தவிர ஒரு வந்து பெண்களுக்கான பாதுகாப்புக்கான சட்டத்தை எப்படி உருவாக்கணுன்றதை பற்றி யாரும் யோசிக்கிறது கிடையாது. மேலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மாகில் வந்து ஒரு ரீஃபில் பேக் கொடுத்து அதில் வந்து நம்ம காசு சம்பாதிக்கலாமா, இல்லை வந்து காசு மிஷினில் போட்டு ஒரு இதை வந்து பணத்தை சம்பாதிக்க, இப்படி தான் யோசிக்கலாம் தவிர இதனால் வந்து என்னென்னா மேலும் வந்து பெண்களுக்கு முக்கிய பாதுகாப்பு வேணுன்ற ஒரே காட்டுறதுக்காக தான் ஒரே தீர்வு என்னென்னா, எங்கள் அண்ணன் தங்க தளபதி விஜய் அண்ணா மட்டும்தான் இதுக்கான பாதுகாப்பான சட்டத்தை உருவாக்க முடியுன்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் மேம்படுத்தி இதை வரோம். 2026 அவரோட தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைச்சு அவர் அரியணையை அமைச்சு
இந்த சட்டத்தை உருவாக்குன்றதுக்காகவே அவரோட மாநாட்டில் அவர் அறிக்கையை விடுத்திருக்காரு. மேலும் அவரே வந்து தன்னோட கைப்பட இந்த கடிதத்தை எழுதியிருக்காரு. என்னென்னா, ஒரு அண்ணனாகவும் அரணாகவும் தங்கைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பெண்மார்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைவருக்கும் நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்ட்டு அவர் கைப்பட இந்த கடிதத்தை எழுதி அறிக்கையாக வெட்டியிருக்காரு. மேலும் ஆளுநரை பார்த்து ஒரு 3 பக்க அறிக்கையை நேரடியாகவே வந்து தந்திருக்காரு. ஸோ இதுலேருந்தே தெரியுது என்னென்னா, பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான ஒரே அரசை உருவாக்கக்கூடிய ஒரே தளபதி எங்கள் தளபதியாக மட்டும்தான் இருக்க முடியும்ன்றதில் மாற்று கருத்து எதுவும் இல்லைன்றது கண்டிப்பாக. இது குறித்து மட்டுமே தான் அவர் முதல் முறையாக வந்து அரசியல் பூர்வம் வெளியில் வந்திருக்காரு. ஏன்னா அவர் என்றைக்குமே சொல்லுவார், எல்லா குழந்தைகளும் தன்னோட தாய்மார்களும் வந்து தங்கைகளாக பார்க்குவதாக முதல்ல அனிதாவை தான் தன் தங்கையாக நினைச்சதால் மட்டும்தான் மன்மோகன் வந்து கஷ்டப்பட்டதாக தான் இந்த அரசியலுக்கு வந்ததாக ஒரு மாநாட்டில் தெரிவித்தார். ஸோ அவரோட முதல் அரசியல் பேரடியாக திமுக அவர் அறிவிக்கிற மிகப்பெரிய பேரிடி என்னென்னா, அவர் ஆளுநரை பார்த்து இந்த நேரடியாக கொடுத்துருக்க முதல் சட்டம் இதுதான் அவர் எடுத்து வச்சிருக்க முதல் பாடம். இதுதான் நான் இறுதியாக தெரிவித்துக்கிறேன். அப்போ இவங்க எல்லாருக்கும் சம்மந்தம் இருக்குதானே? அப்போ இங்கே காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஹெட் மாஸ்டர் எல்லாருக்கும் பிரின்சிபல் எல்லாருக்கும் சம்மந்தம் இருக்கிறதுனால தான் இதை கொஞ்சம் இதுவாக எடுத்துகிட்டு போகிறாங்க.